இந்த பதவி விலகல் என்பது, அதாவது தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல், இது கதையினுடைய முடிவு அல்ல. இதுதான் முதல் விக்கெட். நீங்கள் எங்களை கரப்பாம்பூச்சிகள் என்று அழைக்கிறீர்களா? அப்படியானா அந்த கரப்பாம்பூச்சி நாங்க தான் என்று நையாண்டி கலந்த எதிர்வினையாகத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானது. இந்த இயக்கம் சிஜேபி நீட் முறைகேடையும் தாக்கி அரசியல் விழிப்புணர்வு இயக்கமாக இந்தியாவிலே 2 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். கரப்பான் பூச்சி ஜனதா மேலும் நீட் தேர்வால் உயிர்ந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 கோடி வழங்கியது மற்றும் போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வது. சிஜேபி இனி அரசியலில் கால் பதிக்கப் போகிறது. பிஜேபிக்கு சிஜேபியால் பெரும் சிக்கல் ஏற்படும். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிருக்கார். இது மட்டும்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி நோக்கமா? தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவோடு விவகாரம் முடிந்ததா? இன்னைக்கு பார்ப்போம். டெல்லியிலுடைய ஜந்தர் மந்தர்ல thousands of students நேற்று கேதர் ஆகியிருந்திருக்கிற போது காக்ரோச் பார்ட்டியினுடைய நிறுவன தலைவர் அபிஜித் தீப்கேவுடைய உரை, அவர் என்ன சொல்றாரு? நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இந்த அரசாங்கத்தின் முன் பணியாமல் இருந்தால் ஒரு அமைச்சரை பதவி விலக வைக்க முடியும் என்பதற்கு இந்த பதவி விலகல் நமக்கு ஒரு சாட்சி. நாம ஸ்ட்ராங்கா நிற்கணும். பேசுவதற்கு நீங்க பயந்தா அது எப்படி ஜனநாயகமாகும்? நாம் தான் அவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்பினோம். ஆனால் அவர்கள் தங்கள் அரசர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை அடிமைகள் என்று நினைக்கிறார்கள். எந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக பேசுகிறாரு பாருங்க. ஒரு சின்ன வயசுல அபிஜித் தீப்கேவுடைய பேச்சு அவ்வளோ இன்டலெக்சுவலாக இருக்கு. இந்த பதவி விலகல் என்பது, அதாவது தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல், இது கதையினுடைய முடிவு அல்ல. இதுதான் முதல் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். இது வெறும் ஆரம்பம் தான். நாம விரும்பினால் யாரையும் பதவி விலக வைக்க இளைஞர்களால் முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு ஒருபோதும் செவி செய்காது என்று கூறியது தவறு என்று இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி அரசு செவி சாய்க்க மாட்டாங்க என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்கிறார் அபிஜித் தீப்கே. அடுத்து சொல்றாரு, இந்து முஸ்லீம் அரசியல் இல்லாமல் பிரச்சனைகளை மையமாக கொண்டு அரசியல் நடந்தா அதிகார இருக்கைகள் ஆட்டங்கன்றுங்க. எப்போ பார்த்தாலும் இந்து பிரச்சனை, இளைஞர்கள், இந்த நாட்டு இளைஞர்கள் இந்து முஸ்லீம் அரசியல் வலையில் விழமாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அவர்கள் வேலை வாய்ப்பு குறித்து பேசுவார்கள். ஒரு கரப்பாம்பூச்சி உள்ள நுழைஞ்சிட்டுனா அவ்வளவு எளிதில் அது வெளியேறாதுங்க. ஒரு அமைச்சரை பதவி விலக்கு வைக்க முடிந்த எங்களால், அதாவது கரப்பான் பூச்சிகளால் ஒன்றும் செய்ய முடியாதா? கரப்பான் பூச்சியோடு வம்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் தங்களை சொல்றார், இந்திய இளைஞர்கள் விழித்துக் கொண்டார்கள், ஜனநாயகத்தின் விடிகள் வந்து விட்டது என்கிறார் அபிஜித் தீப்கே. கரப்பாம்பூச்சி 26 நாட்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தனது எக்ஸ்தலத்தில் ஜனநாயகத்தின் வெற்றி நேரடியாக வீதிகளிலிருந்து உருவான வெற்றி, அமைதி, பொறுமை, விடாமுயற்சியின் வெற்றி. சூப்பர். அடுத்து அவர் சொல்கிறார், சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த நாட்டினுடைய ஜென்சி தலைமுறையினருக்கான வாழ்த்துக்கள். அச்சத்தோடு இருந்த நிலையை தகர்த்துவிட்டு நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் எழுந்து நின்று அனைத்து குடிமக்களுக்கும் நன்றி, பொறுப்பு கூறலிருந்து சீர்திருத்தங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த கரப்பான் பூச்சி இவ்வளவு பெரிய இம்பாக்ட் எப்படி உருவாக்குனது? கரப்பான் பூச்சி சிஜேபி காக்ரோச் பார்ட்டி சமூக ஊடகங்களில் அது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. கரப்பான் பூச்சிங்கிற வார்த்தை எதிர்த்து கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் அதை தங்களது அரசியல் அடையாளமாகவும் கூட இந்திய இளைஞர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் எங்களை கரப்பாம்பூச்சிகள் என்று அழைக்கிறீர்களா? அப்படியானா அந்த கரப்பாம்பூச்சி நாங்க தான் என்று நையாண்டி கலந்த எதிர்வினையாகத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானது. இந்த கரப்பான் பூச்சிக்குன்னு சில விஷயம் இருக்குங்க, அதையும் நாம் இன்னைக்கு பேசுறோம். லிட்ரேச்சர் வேர்ல்டில், இலக்கிய உலகில்
கரப்பான் பூச்சி வெறும் ஒரு பூச்சி கிடையாதுங்க. அது ஒரு இலக்கியத்தின் முக்கியமான படைப்புகள்ல ஒன்றாக கருதப்படும். பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய காப்காவின் தி மெட்டமார்பாசிஸ் நாவல்னு ஒன்று இருக்கு. அதில் கிரீகர் சாம்சா என்ற இளைஞன் ஒரு நாள் காலையில் எழுந்தபோது தன்னை ஒரு அருவருப்பான பூச்சியாக மாறியிருப்பதை அவனே உணர்கிறான். இந்த மாற்றத்திற்கு பிறகு அவனுடைய குடும்பம், சமூகம் அவனை ஒரு மனிதனாக அல்ல, ஒரு சுமையாகவும் அருவருப்பான உயிரினமாகவும் பார்க்க தொடங்குகிறாங்க. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் அலோன், தனிமையும், அவனுடைய ஹியூமன் கைண்ட், மனித தன்மையும் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்லேருந்து மறுக்கப்பட்ட போது காப்கா தனது படைப்பின் வழியாக கேள்விக்குறியாக்கினார். கரப்பான் பூச்சியினுடைய இலக்கிய வரலாறு இது மட்டுமல்ல. கரப்பான் பூச்சி எவ்வளவு அழித்தாலும் அது மீண்டும் மீண்டும் பொழைச்சிடும், உயிரணும். அதை மக்கள் வெறுக்கலாம், மக்கள் அதை புறக்கணிக்கலாம், மக்கள் அதை மிதித்து அழித்து நசுக்க முயற்சிக்கலாம். ஆனால் அது மீண்டும் 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 உயிர் திறந்து நிற்கும் போது இதே போன்று இந்தியாவுடைய தற்போதைய கல்வி வேலைவாய்ப்பு சூழல் தாங்களை அப்படித்தான் இளைஞர்கள் உணர்கிறார்கள் என்பதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் பின்னணி. சிஜேபி பல இளைஞர்களுக்கு தங்களது நிலையை ஒரு உருவகத்தின் வழியாக பார்க்கிறார்கள். ஆண்டு கணக்கில் படித்து போட்டித் தேர்வுகளை முக்கியமான காலத்தெல்லாம் செலவு பண்ணி தோல்வி அடைந்து அவருடைய விரக்தி, கோபம், அச்சம், எதிர்காலத்தை குறித்த பதட்டம், தேசியவாதங்களில் ஓரத்தில் தள்ளப்பட்டு இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் தான் கரப்பான் பூச்சிகள் என்று அவர்கள் சொல்வதில் ஒரு அரசியல் நையாண்டி மட்டுமல்ல, ஒரு தலைமுறையினுடைய மனநிலையும் இதில் ஓய்ந்திருக்கிறது. இந்திய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக பல ஆண்டுகள் படித்து தேர்வு வினாத்தால் கசிவு வந்தபோது இதன் மூலமாக தேர்வு முறைகேடுகள், வேலைவாய்ப்பு தாமதங்கள், அரசு காலி பணியிடங்கள் நிரப்பாமை, பல பிரச்சனைகள் உருவெடுத்து வருகிறது. இதனால் இளைஞர்கள் பாதிப்படைகிறார்கள். அவருடைய அரசியல் கட்சிகளின் முக்கிய வாக்கு வங்கியாக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனை தேசிய விவாதங்களின் மையமாக மாறுவது அருது. எல்லாமே நைஸாக மாற்றி மாற்றி விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் பலர் இந்த நீட் தேர்வு முறைகேடு, அதனால் ஏற்படுகிற போட்டித் தேர்வு விவகாரங்களும் தொடர்பு படுத்தி தான் பார்த்தார்கள். ஆனால் தற்போது தான் இந்த இயக்கம் சிஜேபி நீட் முறைகேடையும் தாங்கி அரசியல் விழிப்புணர்வு இயக்கமாக இந்தியாவிலே வந்திருக்கிறது. இப்போ இந்த கரப்பான் பூச்சி சிஜேபி இருக்கு பாருங்க, அவைகள் இப்பொழுது எழுப்புகிற கேள்விகள் ஒரு 5-6 இருக்குங்க. அதை மட்டும் சொல்றேன். முதலாவது கேள்வி, இந்தியாவில் போட்டித் தேர்வுகள் நம்பகமானவையா? இரண்டாவது கேள்வி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாஜக ஆட்சியில் உருவாக்கப்படுகிறதா? மூன்றாவது, தேர்வு முறைகேடுக்கு யார் பொறுப்பெடுப்பது? நாலாவது, கல்விக்காக பல வருஷங்களை செலவழிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதா? அரசியல் கட்சிகள் ஐந்தாவது, இளைஞர்கள் வெறும் தேர்தல் வாக்கு வங்கி மட்டும்தானா? இப்படி ஒரு 5 கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு முறையில் ஊழல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தாலும் சிஜேபி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இது மட்டும் போதாதுங்க, அவர்களுடைய கோரிக்கை சில அதிகாரிகளை மட்டும் தண்டிப்பதல்ல, இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம், தேர்வு அமைப்புகள் கட்டமைப்பு ரீதியாக நிறைய மாற்றம் தேவை என்பதை தான் டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது இந்த சிஜேபி இயக்கம் ஒரு தனிப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பிலிருந்து அமைப்பு ரீதியாக மாற்றத்தை கோரும் இயக்கமாக வளர்ந்து வருவது மட்டுமல்ல. ஆகத்தான் அவங்க சொல்றாங்க, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா இன்று நடந்து விட்டது, அது நாளை பல தர்மேந்திர பிரதான்கள் வந்தாலும் கட்டமைப்பை மாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு அவங்க டிமாண்டில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, நீட் தேர்வால் உயிர்ந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 கோடி வழங்கிருங்க, மற்றும் போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வது, எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இப்போது பெண்டிங்கில் இருக்கு. 2 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் கரப்பான் பூச்சி ஜனதா மேலும் வைக்கிறது. என்ன கோரிக்கை? போராட்டக்காரர்களின் மீது தடியடி நடத்தி அதிவிரைவு படை டெல்லி போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பெண்டிங் கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் முழுமையாக போராட்டம் கைவிடப்படும் என சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். சொல்லிட்டு அவர் சொல்றார், யாரும் பயப்பட வேண்டாம், இது ஜனநாயக நாடு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார்,
அதனால் நம்முடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இப்படியே போக மாட்டோம். நாடாளுமன்ற நோக்கி பேரணியின் போது கடமை பாதையில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக எங்களுடைய கடமைகள் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் கொலை முயற்சியில் 13 குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்டிருந்ததாக நேற்று தகவல்கள் வெளியானது. அந்த 13 குற்றச்சாட்டுகளில் பாதுகாப்பு தடுப்பை உடைக்க முடிந்தது, போராட்டக்காரர்கள் போலீஸாரை கொல்லும் நோக்கத்தோடு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது, இப்படியெல்லாம் ஒரு 13 குற்றச்சாட்டு. போராட்டக்காரர்கள் இந்த வன்முறையில் 60 போராட்டக்காரர்களும் 200 போலீஸாரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இப்போ இந்த போக்கை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமில்லை. சிஜேபி இனி அரசியலில் கால் பதிக்க போகிறது. பாரதிய ஜனதாவை கேள்வி கேட்க யாரும் இல்லையோ என்று இருந்த இடத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் தொடர்ச்சியாக கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அதனுடைய வார்த்தைகளை ஆரம்பத்தில் பாருங்கள். ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகளை வைத்து எவ்வளவு காலம் உங்களை நீங்கள் அதில் ஒளிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகள் மட்டும்தான் பிரச்சனையா? வேலைவாய்ப்பு, இந்திய நாட்டில் வேலை இழப்பு, தேர்தல் முறைகள், அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் இப்பொழுது அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக சிஜேபி இந்திய வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். இருக்கிற கட்சிகளெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கிறார். இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையினர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வடநாட்டில் வட இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஒருவேளை ஏற்படுத்த முயன்றால் அது பிஜேபிக்கு சிஜேபியால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதுதான் இந்த உண்மை. அது தர்மேந்திர பிரதானோடு முடிந்து விடாது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நேற்றைய போராட்டம் அவருடைய ராஜினாமாவை தாண்டி இன்னும் பல நிலைகளில், பல மைல், பல ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர்கள் பயணிக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைகளின் அபிஜித் தீப்கேனுடைய இந்த போராட்டம் அவரை சுற்றியிருக்கிற கோடானு கோடி இளைஞர்கள் இந்தியா முழுவதும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.